வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலிச்சோலை வாழைத்தேனி. அடுப்பு மூன்று இடம் இல்லை நினைஞ்சிட்டேன். இது வீடெல்லாம் தண்ணி ஏறிட்டு சமைக்கிற இடமெல்லாம் தண்ணியாட்டம் இருக்குது. எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிறதுக்கு கூட இருக்கவே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ தண்ணி நிற்கிது. சின்ன பிள்ளைகளை வச்சு இருக்கோம். எங்களால் இதுக்குள்ள இருக்கல. அந்த இது பள்ளிக்கூடமும் திறக்கிறதுக்கு இது இல்லாமல் தான் இருக்குது. அதால் ஒரு வீட்டில் போய் நாங்கள் தண்ணி இடிக்க அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. எங்களுக்கு அந்த உதவி கூட ஒரு இதுக்கும் இல்லை. வீட்டுக்கும் போகலாம், ஒன்றுக்கும் போகலாம். அதால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒரு வசதியும் இல்லாமல் தான் இருக்குது. இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீட வசதியும் ஒன்றும் இல்லை. ஊர் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில தேவைகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல மழைனால வெள்ளம் போட்டு அது ஒரு சில இடத்துல கிளியர் ஆகிடுச்சானே. ஆனாலுமே தொடர்ந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்யுறதுனால அங்கே வெள்ளமாக தான் இருக்குது. மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. காரணம் வேலை வாய்ப்புகள் இல்லை, வேலைக்கு போக முடியாத நிலைமையினால. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் வேலைக்கு போக முடியாததுனால சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்குது. அதுக்கு யாராவது உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இவங்களுக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் உதவிக்கு காரணம் அவங்க வேலைக்கு போக முடிஞ்சு வேலைக்கு போகாமல் அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நிஜமாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையினால அவங்க வீட்டில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல உள்ளங்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உள்ளுக்குள்ள ஏறிட்டேனே. கோழி குஞ்சையும் எடுங்க, கோழி கூடு எங்களுக்கு அவர் அனைவரும் அது அவருக்கு வருத்தம். இந்த குடியெல்லாம் அவர் விருந்தினாங்க. இரவு தண்ணி வந்து அப்படியே மூடி குடிசையெல்லாம் மூடி கோழி கூடு வந்தாச்சு, கோழி குஞ்சு அதுக்கு நினைஞ்சு அப்படியே வீட்டில் சாமான் எல்லாம் மிதந்து பிறகு குண்டியல் வந்து கொண்டு போய் எங்களை அவங்கள வீட்டில் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் விரிக்கட்டாமல் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எங்கே போகிறோம்னு தெரியாது. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை.